ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பதத்தில் ஆண்டாள் சொல்கிறா, யார் யார் பகவானோட கூடாதவர்களோ அவர்களை வெல்லும் ஆற்றல் படைத்தவன் அப்படிங்கிறார். கிருஷ்ண அவதாரத்தில் கம்சன், சிசுபாலன் இவெல்லாம் கண்ணனோட சேரலை, கண்ணனை எதிர்த்தார்கள். அவர்களை வென்ற திறமைசாலியே அப்படிங்கிறார். கோபிகைகள் கூட கிருஷ்ணனோட கூட மாட்டார்களாம். அவன் வந்து நின்னா கூட தலையை குனிஞ்சுண்டு போயிடுவாளாம். ஏன்? அவனை பார்க்க இஷ்டம் இல்லையா அப்படின்னா ரொம்ப இஷ்டம் இருக்கு. ஆனால் அவனா வந்து நம்மளை பார்க்கட்டுமே அப்படின்னு இருப்பாள். இப்படி ஒரு அகம்பாவம் இருக்குமா அவளுக்கெல்லாம்? அவன் வந்து பார்க்கட்டும், நாம் ஏன் அவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருக்குமா? அவளை பாமினி அப்படின்னு சொல்லுவாள். பாமினின்னா கோபம், மானம், கர்வம் இதெல்லாம் இவாளுக்கு அழகுன்னு ரசசாஸ்திரம் சொல்கிறது. இதெல்லாம் இல்லைன்னா அழகு இல்லை. இப்படி அகம்பாவத்தோட போன கோபிகைகள் கூட இவனுடைய புன் சிரிப்புக்கு மயங்கி போயிட்டான். இவனோட பிரேமியினால அவனோட வந்து கூடி நின்னுட்டான். எங்களை தோற்கடித்த நீ யாரைத்தான் ஜெயிக்க மாட்ட கண்ணா, அதனால சொல்ற கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அவனுடைய சீர்மையை கொண்டாடுறார்கள் கோபிகைகள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை இன்று கிருஷ்ண விஷயமாக நாம் அனுபவிக்கலாம். துவாரகாபதி கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக இந்திரன் வரான். பரமாத்மாவோட திருமுக மண்டலத்தில் ஒரே சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? பல அர்த்தங்கள் இருக்கலாம். பரமாத்மா ஏன் சிரிச்சான்? வாழ்க்கை வேணும்னா தேகிமே அப்படின்னு கெஞ்சுவா. வணக்கம், ஒடுக்கம் எல்லாம் இருக்கும். அந்த வாழ்க்கை கிடைச்சுடுத்துன்னா யார் அதை கொடுத்தாலோ அவளை லட்சியம் பண்ண மாட்டார்கள். இந்திரனும் இப்படித்தான். நரகாசுரனை வதம் பண்ணணும்னு கிருஷ்ணனோட உதவி கேட்டு வந்தான். கிருஷ்ணனும் சத்யபாமாவை அழைச்சிட்டு போய் நரகாசுரனை வதம் பண்ண போறான். பகவான் கிருஷ்ணன் ஏன் சிரிச்சான்னா, இப்போ வினயத்தோட கூப்பிடுறவன் நாளைக்கு பாரிஜாத புஷ்பம் விஷயமா தேவலோகமே அதிரும்படி சண்டை போட போறானே அப்படின்னு நினைச்சுண்டு சிரிச்சானா கண்ணன். இந்த அற்புதமான காட்சியை இன்றைக்கும் நாளையும் நாம் அனுபவிக்கலாம். சபையில் கண்ணபிரான் உட்காண்டிருக்கான். அந்த சமயம் தேவேந்திரன் கண்ணனை பார்க்கறதுக்காக வரான். உள்ள நுழையிற போதே அம்பி 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரான். எந்த அம்பி? பலராமருக்குத்தான் கண்ணன் தம்பி, இந்திரனுக்கு எப்படி தம்பி? பூர்வ அவதாரமான வாமன அவதாரத்தில் இந்திரனுக்கு தம்பியா உபேந்திரனா அவதாரம் பண்ணினார் பகவான். அப்போ இவருடைய அம்மா அதிதி தேவி, அப்பா கஷ்யபர், அவ 2 பேரும் தான் இப்போ கிருஷ்ண அவதாரத்தில் தேவகியாவும் வசுதேவராகவும் வந்திருக்கா. பூர்வ அவதார சம்பந்தத்தை வச்சுண்டு அம்பி அம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரான் இந்திரன். இந்த காலத்தில் சொந்த அண்ணாவையே யாரும் கவனிக்க மாட்டா. பூர்வ அவதார அண்ணாவையா கவனிப்பா? அம்பியாவது கும்பியாவது. ஆனால் நம்ம கண்ணன் அப்படி இல்லை. அண்ணா, இந்திரன் அண்ணா வாங்கோ அண்ணா அப்படின்னு கூப்பிட்டான். எந்த பாவத்தில் நீ கூப்பிட்டியோ அந்த பாவத்தில் பார்க்கக்கூடியவன் நம்ம கண்ணன். ஆசனங்கள்லாம் கொடுத்து, என்ன அண்ணா, ஏன் என்னாச்சு இப்படி பதட்டமாக ஓடி வரேள் அப்படின்னு கேட்டான். மூக்கால அழறான் இந்திரன். சும்மா வருவாளா வாழலாம்? அம்பி, இல்லடா, நம்ம அதிதி அம்மா அழகா ஒரு குண்டலம் போட்டுருப்பா இல்லையா, அதை இந்த நரகாசுரன் அபகரிச்சுண்டு போயிட்டான்டா. அதை மட்டும் இல்லடா அம்பி,
என்னுடைய பர்வதம், என்னோட வெண்கொற்ற குடை, பாரிஜாத மரம் எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டான்டா. இவனும் இந்திராணியும் இந்திரலோகத்திலேருந்து என்ன பண்ணுவா, கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆஃப் எடுத்துட்டு கிரீடா பர்வதம், மணி பர்வதம்னு ஒன்று இருக்கு, அங்கே போய் ஜாலியாக இருப்பா, ஜாலியாக விளையாடுவா. இப்போ எதுக்கு வந்திருக்கான்னா, அந்த கிரீடா பர்வதம் வேணும் இவனுக்கு, பழையபடி போய் விளையாடணும், அதுக்காக தான் வந்திருக்கான். ஆனால் எப்படி சொல்கிறான் பாருங்கோ, அம்பி அதிதி அம்மா சொன்னால் அந்த குண்டலத்தை போய் மீட்டுண்டு வா நரகாசுரன்கிட்டேந்து அப்படின்னா, நான் சொன்னேன் உனக்கு நான் வேணுமா குண்டலம் வேணுமான்னு கேட்டேன். அவனோட சண்டைக்கு போய் நான் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அம்மா சொன்னா, உன்னால் முடியாதுடா, பூலோகத்தில் உன்னோட தம்பி இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னா, அதனால தாண்டா அம்பி நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னா. தனக்கு காரியமாகணும்னா இவள்லாம் வருவா. இவன் தானே கோகுலத்தில் 7 நாளைக்கு மழையை பொழிய வச்சான். தான் தேவேந்திரங்கிற கர்வம் இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு சொல்கிறான், எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புட அம்பி, அதிதி அம்மாவும் இதை சொல்லிட்டு வான்னு சொன்னா, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கண்ணன் சொல்கிறான், சரி நான் மீட்டு கொண்டுட்டு வரேன் போ அப்படின்னு அமுச்சுட்டான். இந்த நரகாசுர பட்டணம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பட்டணத்துக்கு பிராக் ஜோதிஷபுரம் அப்படின்னு பேர். சமுத்திரத்து மத்தியில் இருக்கு. ஆகாச மார்க்கமாக சத்யபாமாவோட போயிட்டான் கண்ணன். 4 பக்கமும் இரும்பால செய்யப்பட்ட பெரிய குகை, பெரிய அகழி, சக்கரத்தை பிரயோகம் பண்ணி இரும்பு வலைய அறுத்துட்டான். மதில் சுவர் இரும்பால ஆயிருந்தது, அதையும் உடைச்சுட்டான். பூட்டி இருந்தது, பம் 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 பம்னு சங்க எடுத்து ஊதினா அந்த சத்தத்தில் அந்த பூட்டு திறந்து நிறுத்தும். அதுக்கப்புறம் பஞ்சசிரஸ் உள்ள முரன்கிற ராட்சசன் யுத்தத்துக்கு வந்தான், அவனையும் அழிச்சுட்டான். முராரி அப்படின்னு தேவர்கள்லாம் கண்ணனை கொண்டாடுவா. முராரின்னு ஒரு நாமம் கண்ணனுக்கு. அதுக்கப்புறம் உள்ள போய் நரகாசுரனோட யுத்தம் பண்ணி அவனையும் வதம் பண்ணிட்டான். வராக அவதாரத்தின் போது பகவான் பூமி தேவியை மீட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுடைய புத்திரன் தான் இந்த நரகாசுரன். அவனை அழிச்சு அந்த நாளைத்தான் நம்ம நரக சதுர்த்தி, தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம். பூமி தேவி உடனே சொல்றா, கண்ணனை சோஸ்திரம் பண்றா. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. அவன் அப்படி சோஸ்திரம் பண்ணிட்டு வருணனுடைய குடை, அதிதி தேவியோட குண்டலங்கள், மணி பர்வதம் எல்லாத்தையும் கண்ணன் கிட்ட ஒப்படைச்சுட்டான். நரகாசுரனுடைய மகன் பகதத்தனை நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கண்ணனை பிரார்த்திச்சுட்டான். நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தனுக்கு அந்த பிராக் ஜோதிஷபுரத்தை கொடுத்து ஆளச் சொல்லிட்டான் கண்ணன். நரகாசுரன் 16,100 அரச கன்னிகைகளை சிறப்பிடிச்சு வச்சிருந்தான். அவள்லாம் தபஸ்விகளாக ஆச்சாரமாக மரவுரி உடுத்திண்டு நாரதருடைய சத்சங்கத்தில் இருக்கார்கள். அவள்லாம் ஒருத்தரும் அவளை பார்க்கவே முடியாது. நாரதர் மட்டும்தான் போய் அவளை பார்ப்பார். அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்க. பகவான் கிட்ட நான் சொல்கிறேன், அவர் உங்களை மீட்பார்னு சொல்லி வச்சிருக்கார் நாரதர். பகவானுடைய வருகைக்காக காத்துருக்கா அவள்லாம். பகதத்தனை கூப்பிட்டு அவளெல்லாம் விடுவிக்க சொன்னான் கண்ணன். 16,100 ரூபங்களை எடுத்துண்டு அவாவ அப்பாக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். அவாவ அப்பா யாரு, எங்கே இருக்காங்கிறதெல்லாம் பகவானுக்கு நன்னா தெரியும். ஏன்னா அவன் சர்வஜனாச்சே. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், நரகாசுரனுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் மூட்டை கட்டினா கருட பகவான் மேலே ஏற்றி துவாரகைக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டான். இவனும்
சத்யபாமாவோட சேர்ந்து இந்திரலோகத்துக்கு வந்துட்டான். நரகாசுரன் எதெல்லாம் கொண்டுண்டு போனானோ அத்தனையும் மீட்டு கொடுத்துட்டான். இந்திரன்கிட்ட மீட்டு கொடுத்துட்டான். பூர்வ அவதார அம்மா அதித்தி கிட்ட அந்த குண்டலத்தை கொடுத்து தானே அவளுக்கு போட்டு விட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அம்மா அப்படின்னு அம்மா கிட்ட உட்காந்து கேட்டான். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. கண்ணனையும் சத்யபாமாவையும் ஆசீர்வாதம் பண்ணினா. புள்ளேன்னா உன்ன மாதிரி பிறக்கணும்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அதித்தி தேவி சொல்கிறா, கொஞ்ச நாள் நீ என்னோட இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னா. சரின்னு 2 பேரும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்க. பாரிஜாத புஷ்பத்துக்காக இந்திரன் கிருஷ்ணரோட சண்டை போட போகிறான். அதை நாம் நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.